தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக மருத்துவமனைகள், ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தாலுக்காலையும் மருத்துவமனைகள் இருக்கா. உமாபதி சொல்றாரு பாருங்க, இந்தியாவிலே அதிகமான மருத்துவமனை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ ஏன் மருத்துவமனை கட்டி கொடுக்குறாரு? என்ன அற்புதமான ஒரு கேள்வி. நீ என்ன புண்ணாக்கு மருத்துவமனை கட்டுற? இல்லை என்ன பரவாயில்ல, நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் விட? 108 ஆம்புலன்ஸ் சந்து ஓடும். 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்ட உடனே வருகிற பட்சத்தில் நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்த? இப்ப புரியுதா உங்களுக்கு எங்க இடிக்குதுன்னு? உங்களுக்கு புரியுதா? சேலம் ஆர்ஆர் பிரியாணி போத எச்ச பிரியாணி சாப்பிடுறோம் தான் இந்த உமாபதி. கடுமையா பேசுவேன். சேலம் எஸ்எஸ் பிரியாணி இருக்கார் இல்லையா, அவரோட வந்துட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு ஜெய்சங்கர் வந்துட்டு மிங்கிள் பண்ணி பேசுறாரு. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவருக்கு தெரிந்து வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப தவறு. ஒருத்தன் படிப்படியா மேல வரான், அவன் அப்படியே அடிச்சு அடிமட்டமாக்கிறணும். ரொம்ப சிம்பிளுங்க அது இந்த உலகத்துல. பொதுவா ஒரு நல்லவங்க மேல ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி போட்டோம்னா அது மாபெரும் அளவுல வெடிக்கும். உடனே நல்லதா பேசிட்டு இருந்தவங்க அப்படி மாத்தி பேசுவாங்க. இப்ப நான் நல்லதா பேசுறதுனால என்னுடைய கமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 500 கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா, அந்த 500 கமெண்ட்ஸ்ல விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல. பிகாஸ் நான் வந்துட்டு பாலாவுக்கு சப்போர்ட் எல்லாம் பேசல, நியாயத்தை பேசுறேன். அது மேபி வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல அது வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு பெரிய வரவேற்பை பெறுது. அவன் என்ன சொல்றாங்க, எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, சார் சொன்னா சரியா இருக்கும். மக்கள் பலரும் நீங்க சப்போர்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம், தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க வேணா கமெண்ட்ல போய் பாருங்க. ஆனா